இந்த கதையை ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட தான் சொல்கிறாரா இல்லை நிறைய ப்ரொடியூசர்ஸ் போயிட்டு கடைசி நீங்கள் லாக் பண்ணீங்க? நந்தா முடியுது, ரிலீஸ் ஆச்சு, மாபெரும் ஹிட் ஆச்சு. அப்போ நான் தான் கூப்பிட்டு பாயை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாய் உங்ககிட்ட ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா? யாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட முடியாது. டாட்ஸ் ஆர் கனெக்டட் பை த ஆல்மைட்டி. He made the best use of the opportunity and he gave me an excellent film. ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போதே சூர்யா தான் அப்படின்றது அப்போயே ஃபிக்ஸ் பண்ணது தானே? ஆமாம்மா, இந்த கதையை அவர் எந்த தயாரிப்பாளருக்கும் சொல்லலை. அண்ட் இது நந்தா முடிஞ்ச உடனே எனக்கு சூர்யா தான் இந்த படத்துக்கு வேணும். ஒரே ஒரு ஹீரோ அவர் சொன்னது சூர்யா, ஒரே ஒரு ப்ரொடியூசர் கணேஷ் ரகு அண்ட் வெங்கி நாராயணன். இது எல்லாமே அவருக்கு வந்து டூ இட் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் எவ்ரி டைம். அதுக்கு அமீர் ரொம்ப பொருத்தமானவர். எஸ்பெஷலி த யூத் ஆஃப் டுடே, இந்த தியேட்டர் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போலாம் ஃபுல்லாகவே அந்த படம் தியேட்டர் எலிமெண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு கான்செப்ட் மாதிரியே இருக்கும். இவனோட அவ்வளோ பாடல்களும் ஹிட் படத்தில். ஒவ்வொரு டைலாக்காக அவர் சொல்லும்போது, அந்த ஜீன்ஸ் போட்ட சகுனிடான்னு சொல்லும்போதும் சரி, ஏன்டா இங்கே ரோட்லேயே எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் போய் என்னடா பண்ண போகிறீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? செய்யும் தொழிலே தெய்வம்னு அவர் வந்து கொஞ்சம் கருக்கணும்னு சொல்லி போய் மலை மேலே நில்லு அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. அவர் இந்த உயரத்தில் இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய அந்த குரு பக்தி, அந்த தொழில் மேலே இருக்கிற பக்தி, அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸு அஸ்டானிஷிங். ஃபில்ம்வேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். ஒவ்வொரு வருஷமும் நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆகும். அதுக்கு மத்தியில் இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி தேட்டரில் சக்க போடு போட்டுட்ருக்கு. அந்த வரிசையில் பிப்ரவரி 13 அதாவது வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அமீருடைய முதல் திரைப்படம், அபராஜித் ஃபிலிம்ஸ் கணேஷ் ரகு சாருடைய அவரோட தயாரிப்பில் வெளியான மௌனம் பேசியதே திரைப்படம். ஸோ இந்த படம் வெளியாகி எவ்வளோ ஒரு விமர்சனங்களை பாராட்டுகளை வாங்குச்சு அப்படிங்கிறது 90s கிட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா அப்படியே ஒரு கொண்டாடின ஒரு திரைப்படம். ஸோ அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கணேஷ் ரகு அவர்கள் நம்மளோட இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த படம் எப்படி உருவாச்சு, இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை, மாலை, இரவு வணக்கங்கள். நீங்கள் எங்கேருந்து எந்த சமயத்தில் இந்த இன்டர்வியூவை பார்க்குறீங்களோ அந்த வணக்கங்கள் உங்களுக்கு உரித்தாகுக. நிறைய விஷயங்கள் பேசலாம். எப்படி இருக்குது இந்த மொமெண்ட் முதல்ல? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துக்கு பிறகு மௌனம் பேசியது ரீரிலீஸ் பண்ணுறீங்க. ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் இப்போவும் இருக்குது. எவ்வளோ ஹாப்பி நீங்கள் இதுக்கு? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா திஸ் மூவி வாஸ் இட்ஸ் அ வெரி கிளையர்வாயின் மூவி. தீர்க்க தரிசனத்தோட எடுத்த படம். இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு இது மோஸ்ட் ஃபிட்டிங். அதில் இருக்கிற ஒவ்வொரு டயலாக்கு அண்ட் சூர்யா ஒரு டிஃப்ரெண்ட் கதாபாத்திரம். ஒரு ஹீரோ, ஆனால் அவருக்கு பெண்களை பிடிக்காது, பெண்கள் இல்லை லவ் பண்ணுறதை பிடிக்காது. அது மாதிரி ஒரு ரக்கட் பாய் மாதிரி அவருக்கு தான் பிடிக்காது, ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் அமீர் பாய் எக்ஸ்ட்ராடினரியாக அந்த படம் கொடுத்தாரு. அப்பயே இது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போது 24 வருடங்கள் முடிச்சுது. டிசம்பர் 12, 2002 இந்த படம் ரிலீஸ். 24 வருஷம் கழிச்சு இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியாவில் அண்ட் தென் இதில் முக்கியமாக நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தே வேர் தி மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் ஃபார் மீ. சார் இந்த படம் வரணும் சார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். 90s கிட்ஸ், 95க்கு மேலே பிறந்தவங்க எல்லாருக்கும் இது ஒரு புது திரைப்படமாக இருக்கும் அண்ட் தே வில் ஆல் லைக் இட். எஸ் சார். ஸோ கட் பண்ணி அப்படி நாம் ஒரு அதே 24 வருஷத்துக்கு பின்னாடி போகலாம். நாஸ்டாலஜிக்காக நிறைய விஷயங்கள் பேசலாம். அமீர் அவர்களுடைய முதல் திரைப்படம், இயக்குனர் அமீரை இயக்குனர் ஆக்குனதில் உங்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நந்தாலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போயே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா பழக்கம். ஸோ இந்த கதையை ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட தான் சொல்கிறாரா இல்லை நிறைய ப்ரொடியூசர்ஸ் போயிட்டு கடைசி நீங்கள் லாக் பண்ணீங்களா? யார்கிட்டையுமே அவர் சொல்லலை. அவர் வந்து என்கிட்ட கேட்கல படம் கொடுங்கன்னு. அவர் வந்து தேனி மாதிரி அந்த செட்டில், நந்தா செட்டில் பரபரப்பாக எல்லா சமயங்கள்லேயும் எல்லா விஷயத்தையும் டைரக்டர் பாலாவுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணி 24 மணி நேரம் போதாது அந்த லெவலுக்கு பிஸியாக இருந்தார். அதாவது ஒரு டைரக்டருடைய குறிப்புணர்ந்து அவருக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் லைனப் பண்ணி கொடுத்து, எல்லா லைனப் பண்ணி கொடுத்தா கூட பப்ளிக்காக திட்டு வாங்கி அந்த திட்டையும் பொருட்படுத்தாமல் நம்ம வந்த குறிக்கோள் சினிமா, அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த ஒரு செயல்பாடு அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு உண்மையான இஸ்லாமியராக 5 வேளை என்ன தான் வேலை இருந்தாலும் 5 தடவை அவர் தொழுவது, அவர்கிட்ட இருந்த அந்த உண்மைத்தனம், ஒரு ஒழுக்கம்,
ஒரு ஆற்றொழுக்கான ஒரு பேச்சு, இதெல்லாம் என்னை ரொம்ப கவர்ந்தது. சரி, நந்தா முடியுது, ரிலீஸ் ஆச்சு, மாபெரும் ஹிட் ஆச்சு. அப்போ நான் தான் கூப்பிட்டு பாயை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாய் உங்ககிட்ட ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஒன் டே அவரோட வீட்டு மாடியில் கதை சொன்னார். அப்படி இவர் ஐடென்டிஃபை பண்ணது தான். ரொம்ப ஜாலியாக தான் இருந்தார். அண்டு ரெகுலராக இருக்கக்கூடிய இந்த தயாரிப்பாளர், அப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டு, அந்த மரியாதை அதெல்லாம் இல்லை. ஏன்னா செட்லேயே நாங்கள்லாம் கொஞ்சம், அதாவது செட்டில் இருக்கும்போது பேச மாட்டோம். பேக்கப் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நாங்கள்லாம் சுற்றிட்டு இருப்போம். நான், அமீர், சூர்யா, நாங்கள்லாம் ஈவினிங் ஆனால் ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். பூல் டேபிள் விளையாட போவோம். இப்போ இருக்கிற அந்த ஒரு ஒரு கனத்த போக்குலாம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருப்பார் சூர்யா, லைலா, த்ரிஷாவுடைய முதல் படம். ஸோ அமேசிங் டீம். அது வந்து நான் வந்து அமீருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்கிறத விட, அது அவருக்கு இறைவன். யாரும் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட முடியாது. எல்லாம் டாட்ஸ் ஆர் கனெக்டட் பை த ஆல்மைட்டி. He made the best use of the opportunity and he gave me an excellent film. ஓகே. பட் ஆனால் அவர் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போதே சூர்யா தான் அப்படின்றது அப்போயே ஃபிக்ஸ் பண்ணதானா? ஆமாம்மா. இல்லை வேறு ஹீரோஸ் எதுவுமே நீங்கள் யார்ட்டையுமே இந்த கதையை அவர் எந்த தயாரிப்பாளருக்கும் சொல்லலை. அண்ட் இது நந்தா முடிஞ்ச உடனே எனக்கு சூர்யா தான் இந்த படத்துக்கு வேணும். ஒரே ஒரு ஹீரோ அவர் சொன்னது சூர்யா, ஒரே ஒரு ப்ரொடியூசர் கணேஷ் ரகு அண்ட் வெங்கி நாராயணன், அபராஜித் ஃபிலிம்ஸ். அப்படி வந்து எல்லாமே அவருக்கு வந்து டூ இட் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் எவ்ரி டைம். அதுக்கு அமீர் ரொம்ப பொருத்தமானவர். ஃபிக்ஸ் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. ஆமாம். யுவன் சங்கர் ராஜும் அதே மாதிரி தான். யுவன் சங்கர் ராஜெல்லாம் அப்சல்யூட்லி அவர் தான். இதெல்லாம் அவர் என்னென்னலாம் கேட்டாரோ எல்லாமே பண்ணி கொடுத்தேன் வித்தவுட் எனி அப்ஜெக்ஷன். முதல் படம் தானே, அதனால் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டு அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்ட். அண்ட் ஹீ ரியலி டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஷோ. ஓகே. பட் ஆனால் அவர் இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது சூர்யா சார் இந்த ரோலுக்கு பக்காவாக செட் ஆவார் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நந்தா மட்டும் தான் கொஞ்சம் ரகடாக பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு வேற ஒரு சாயல் அவனும் பேசியது. அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் பாயாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கேரக்டர் அவர் புல் ஆஃப் பண்ணிடுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா சார் ப்ரொடியூசராக? டெஃபினட்டாக இருந்தது. நந்தாவில் அவருடைய அந்த கடின உழைப்பு, அவரோட அந்த டிட்டர்மினேஷன், அந்த கன்விக்ஷன், அதாவது அந்த குருநாதருக்கு அவருக்கு கொடுக்குற அந்த ஒரு பக்தி, ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு வேண்டிய எல்லா அம்சங்களும் சூர்யா கிட்ட ஒருங்கே இருந்தது. ஒன்று, அவரை நம்ம எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹி ஹேஸ் தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்விக்ஷன். அதுவும் இல்லாமல் ஹி வாஸ் அ வெரி ஹேண்ட்ஸம் கை. ஹி வாஸ் மட்டும் இல்லை, ஹி ஹாஸ் பீன் அண்ட் ஹி கண்டினியூஸ் டு பி. இப்போ நான் கைன்னு சொன்னால் கோவம் வரும் சூர்யாவுக்கு. ஏன்னா நம்ம அடுத்ததாக நம்ம 3 பேரும் ஒரு காதல் படம் கொடுக்கலாம் சூர்யான்னு ஃபோனில் பேசினபோது, சார் எனக்கு வயசாயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு காதல் படம் பண்ணலாம் அப்படின்னு. ஓ, இப்போ திரும்ப 3 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு ஐடியா ஃபோனில் சொல்லும்போது சொன்னேன், நம்ம 3 பேர் திரும்பி சேரணும், ஒரு காதல் கதை பண்ணலான்னு போது, சார் எனக்கு வந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி காதல்னா 16 தான் வரணுமா, 50 ஒரு காதல் வரும். இப்போ ஜோதிகாவுக்கு 36 வயது நிலையில் வந்தது இல்லை. ஆமாம். ஸோ அது மாதிரி இவருக்கும் இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். சார் ஆக்சுவலி நீங்கள் சொன்னது நல்ல ஐடியா சார். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு காம்போவை திரும்ப நாங்கள் ஒரு புது படத்தில். ஆமாம், எனக்குமே ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு. இன்ஃபேக்ட் நானும் கார்த்தியுமே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான், கார்த்தி, அதே பருத்தி வீரன் அமீர், நாங்கள் 3 பேரும் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த ஆசை ஈடேறும் என்று நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நல்ல தகவலாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக நடந்தால் நல்லா இருக்கும் அதெல்லாம். ஆமாம், நிச்சயமாக நடக்கும். கண்டிப்பாக நம்புவோம் நாம. ஸோ இயக்குனர் அமீர் முதல் படம் பண்ணுறாரு. முதல் படத்தில் தயாரிப்பாளருடைய ஒரு இயக்குனராக இருந்தாலா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டியில் தான் இருந்தாரா? உங்களுக்கும் அவருக்கும் ப்ரொடக்ஷனில் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சா? எல்லா படங்கள்லையும் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா முதல் படம், அப்புறமா நான் பண்ணக்கூடிய 2வது படம், பாலா வாத் எடுத்து நான் வந்து அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி அவருடைய அந்த நடிப்பு திறன் வெளிவந்த படம் நந்தா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூர்யா ஹீரோ அண்ட் அமீர் வந்து டைரக்டர். பட்ஜெட்லாம் இருந்தது. ஒரு பட்ஜெட் சொன்னார். அவருடைய முதல் படம், எனக்காவது இது 2வது படம், அவருக்கு முதல் படம். அவர் கேட்ட எல்லாரையும் கொடுத்தேன் நான். ரத்னவேல் வேணும்னாரு, ரத்னவேல், யுவன் சங்கர், அதுக்கப்புறமா ராம்ஜி, அதுக்கப்புறமா பார்த்தா சூர்யா, அப்புறமா 2-3 ஹீரோயின் படத்தில் த்ரிஷாவை நான் அறிமுகப்படுத்தினேன். அப்புறமா லைலா வந்தாகணும், இன்னொரு நேஹா பென்சேன்னு ஒரு பொண்ணு மகாராஷ்டிராலேருந்து. ஸோ நந்தா வெரி மாடஸ்ட் அண்ட் ஆப்சல்யூட் பர்ஃபார்மர். பிரமாதமாக டீம் அமைஞ்சது, பட்ஜெட்லாம் இருந்தது.
எனக்கு தெரிஞ்சு நான் தான் சூர்யாவுக்கு முதல்ல பிரம்மாண்டமாக ஒரு செட்டு போட்டது பாண்டிச்சேரியில் ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஹோப் சூர்யா டசன்ட் மைண்ட். ஸோ பாய் எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த சாங்லாம் கூட இப்போ கூட பயங்கர ட்ரெண்டு. அந்த என் அன்பே என் அன்பே அன்பே அந்த ஆடாத செட்டில் ஆட்டமெல்லாம் அந்த ஆடாத ஆட்டம் எல்லாம் வந்து பயங்கர அந்த நிலையாமை தத்துவம் குறித்து ஓவரால் த பேக்கேஜ் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ ப்ரிசியூம் the people liked it, especially the youth of today would simply love the whole different elements. இந்த தியேட்டர் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போலாம், ஃபுல்லாகவே அந்த படம் தியேட்டர் எலிமெண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு கான்செப்ட் மாதிரியே இருக்கும். இவனோட அவ்வளோ பாடல்களும் ஹிட் படத்தில். ஆமாம், தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொரு டைலாக்காக அவர் சொல்லும்போது அந்த ஜீன்ஸ் போட்ட சகுனிடான்னு சொல்லும்போதும் சரி, ஏன்டா இங்கே ரோட்லேயே எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் போய் என்னடா பண்ண போகிறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க. அப்புறமா லைலா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் உன்னை மறக்கவும் மாட்டேன் உன்னை நினைக்காம இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பயங்கர கைத்தட்டல். ஏன்னா தட் ரெவலேஷன் வாஸ் செல்ஃப் வாஸ் வெரி நியூ. ஆனால் நீங்கள் அப்போ கெஸ் பண்ணீங்களா சூர்யா இவ்வளோ பெரிய நடிகராக வருவார் அப்படின்றது அந்த டைமில் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சது? ஓ 100%. when I saw his dedication in நந்தா, அப்புறம் பாலாவை விட ஒரு ஹீரோ மேக்கர் யார் வேணும்? செய்யும் தொழிலே தெய்வம்னு, அதாவது அன்பிலீவபிள். அவர் வந்து கொஞ்சம் கருக்கணும்னு சொல்லி போய் மலை மேலே நில்லு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சூர்யா வந்து நான் பெரிய ஹீரோவோட பையன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. காலையில் போய் மலை மேலே நிற்க சொல்லுவார், ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், அவர் மாட்ட நிற்பார். ப்ளஸ் ஹீ வில் ஆல்சோ ஆஸ்க் ஹிம் டு ஷவுட் அட் த ஸ்கை. அவரோட குரல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக வரணும்னு. ஆனால் பார்த்தா இது நார்மலாக இருக்கிற எனக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய வீட்டு பையன், என்னை அப்யூஸ் பண்ணுறாருன்னு ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. அதெல்லாம் விட நாங்கள் பேக்கப் பண்ணி நாங்கள் மறந்தே கூட போயிட்டோம் சூர்யாவை அங்கே நிற்க சொல்லியிருக்கோன்னு. அப்புறமா ரூமுக்கு வந்த பிறகு சொன்ன பிறகு தான் அது வரைக்கும் அந்த அளவுக்கு அந்த குரு பக்தி. ஸோ அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. அவர் இந்த உயரத்தில் இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய அந்த குரு பக்தி, அந்த தொழில் மேலே இருக்கிற பக்தி, அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸு அஸ்டானிஷிங். இவங்க அமீர் சாருக்கும் சூர்யாவுக்கும் நட்பு அப்போ அந்த சமயம் எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா இப்போ நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம், 2 பேருக்கும் மனக்கசப்பு சண்டை அப்படின்லாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். இதெல்லாம் மீடியாவில் எல்லாமே சும்மா தூக்கி கொருத்தி போடுற விஷயந்தான். இப்போ கூட நான் வந்து இந்த ரீரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே, ஜி நிச்சயமாக பண்ணலாம் ஜி, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் சொன்னது மட்டும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு வீடியோ பைட்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வரேன் சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு. இட்ஸ் அ வெரி ஸ்டைலிஷ் அண்ட் வெரி கிறிஸ்ப் மெசேஜ் டு ஆல் சூர்யா ஃபேன்ஸ். ஸோ நம்மலாம் சேர்ந்து திரும்பி வில் ஹேவ் டு ஸ்டார்ட் லாய்ட்ரிங் அரவுண்ட், ஸோ வில் ஹேவ் டு ஸ்டார்ட் கோயிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் ஆக்சுவலாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன மாதிரியான உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்தது? ஏன்னா அமீர் சார் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, நிறைய பேருக்கு படம் போட்டு காட்டி நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, நிறைய பேர் சரியாக படத்தை ரிசீவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் நாங்கள் யாருக்குமே போட்டு காமிக்கல. ஓ மௌனம் பேசியது ஃபஸ்ட் காப்பி வந்துட்ட பிறகு நாங்கள் யாருக்குமே போட்டு காமிக்கல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அது இதுன்னு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஏன்னா நந்தாவையும் நான் தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ தட் வாஸ் அ சர்ப்ரைஸ் டு லாட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டியூரிங் த டைம் ஆஃப் நந்தா as well as மௌனம் பேசியது. நான் அப்போ தான் முடிவெடுத்தேன், தேவையே இல்லை, நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஒரு படம் எடுத்தோம், நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். I released the movie. Both the movies Aparajit Films released on its own. We never sold it to an individual distributor on an outright basis or anything like that. Tirupur Subramaniam, a very honest distributor, so I honored my commitment to him. But for him, the movie was not sold to anybody else. So ஆக்சுவலாக இந்த கௌதம் கேரக்டர் வந்து அமீர் சாரோட ரியல் லைஃப் கேரக்டரா? நீங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. இல்லை அது அவரோட தான் அந்த பாடி மூமெண்ட்டு, அந்த டைலாக் சொல்கிற விதம், அதெல்லாம் pretty much நிறையா அவரே சொல்லியிருப்பார். அது அவருடைய வாழ்க்கை தான். பல அந்தந்த காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த காதல் பரிமாணம், ஸோ அந்த பரிணாம வளர்ச்சி தான் அந்த படம் ஃபைனலாக. நீங்கள் மோஸ்ட்டாக அந்த படத்தில் என்ஜாய் பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பர்டிகுலர் ஏதாவது சீன்? ஓ சீனா சொல்கிறீங்களா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னா த டீம். இன்னும் எந்த ஈகோவும் கிடையாது. லைலா, ட்ரிஷா, நேஹா இவ்வளோலாம் இருக்காங்க. இத்தனை ஹீரோ இருந்து கூட எந்த கட்டி பிடிக்கிற சீனோ கிஸ் அடிக்கிற சீனோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நேர்த்தியான தரமான குடும்பம் பார்க்கக்கூடிய, குடும்பங்கள் அனைத்தும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அதுதான் என்னுடைய கோலுமே. நான் தமிழ் திரையுலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே தரமான திரைப்படங்கள் கொடுக்கணும். நந்தா மேட் ஹிஸ்ட்ரி அண்ட் தென் மௌனம் பேசியதே
சூர்யாவை யூத்துக்கிட்ட கொண்டு போன படம் மௌனம் பேசியது. அனதர் மூவி இஸ் எட் டு கம் விச் வில் சூட் த ரீச் ஆஃப் மௌனம் பேசியது. ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக போய் ஒரு படம் பார்க்கும்பொழுது நம்மலாம் நிறைய படம் பார்ப்போம். இதுக்கப்புறம் இது வரப்போகுது, இதுக்கப்புறம் இது வரப்போகுதுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் நினச்ச எதுவுமே வராது அந்த படத்தில். அங்கே தான் அமீர் நிற்கிறாரு. அது ஃபோர்ஸ்டாக கூட இல்லை, பியூட்டிஃபுல்லாக கொண்டு போய் அந்த ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸில் ரிவீல் வருவாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு விஷனரி இது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய போராட்டங்கள் இல்லையா. முதல் படம் எல்லா இடங்கள்லேருந்து வரும், பட்ஜெட்லேருந்து வரும், அப்புறமா அவருக்கு வேண்டிய ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து வரும், அவரே செலக்ட் பண்ண ஆட்கள்கிட்டேருந்து நெருக்கடி வரும். ஏன்னா டில் த டைம் யூ ப்ரூவ். எல்லோரும் என்ன சொன்னாங்க, இது அபராஜித் ஃபிலிம்ஸ் இது வீண் முயற்சி, இவங்க வந்து விஜயை வச்சு எடுத்துருக்கலாம், அவங்களுக்கு அந்த ரீச் இருக்குது, அஜித்தை வச்சு எடுத்துருக்கலாம், இப்போ புது இயக்குனருக்கு எது கொடுக்கணும், இதெல்லாம் வீண் முயற்சின்னாங்க. ஆனால் இப்போது சொல்கிறாங்க எல்லாம் விடாமுயற்சின்னு. ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்காங்க, தரமான படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ தெர் வாஸ் காட்ஸ் ஹேண்ட் இன் வாட் எவர் வி டிட். ஸோ தட்ஸ் வேர் ஐ அட்ரிபியூட் எவ்ரி திங் டு காட். இப்போ ரீரிலீஸ் ஆக போகுது 13. எவ்வளோ தியேட்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 தியேட்டர்கள். ஏன்னா இவங்க எப்படின்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறேன்னா புதன்கிழமை தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போது 4-8 படமும் நம்ம வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப். அது எஸ்பெஷலி ரீரிலீஸ்னால் தே வில் கிவ் அ ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட். நாங்கள் 150ன்னு ஆரம்பித்து இப்போ 225க்கு அவங்களே கேட்டுருக்காங்க. திஸ் வில் கோ டு 400. ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் திங். இப்போ ஆல்ரெடி த தியேட்டர்ஸ் ஆர் கெட்டிங் ஹவுஸ்ஃபுல். அது வந்து பெரிய மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாருக்கும். பாய்க்கெலாம் ரொம்ப ஆனந்தம். ஏன்னா நான் இப்போ அவருடைய இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்ற அந்த திரைப்படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறேன். ஏன்னா நான் அவருக்கு வந்து டைரக்டராக அறிமுகப்படுத்தினேன், அவர் என்னை நடிகராக அறிமுகப்படுத்துகிறாரு, துணை நடிகராக. ஸோ அதில் நாங்கள் தான் இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப இதுவாக இருக்குது சார், இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் அண்ட் ட்ரெண்டிங்காக அந்த சோஷியல் மீடியாவில் அந்த டயலாக்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து போடுறது. தாங்கி பிடிச்சா லவ்டா, தடிக்கு வந்தவள தாங்கி பிடிச்சா லவ் வருது. இவங்க 2 பேரும் கைகள் பேசுதோ இல்லையோ, இவங்க கால்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கு. இந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப இந்த கிட்ஸ் யூத் தே லைக் இட் வெரி மச். பயங்கரமாக டீகோட் பண்ணுறாங்களே எல்லாமே இப்போ. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது அவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்றைக்கி காலையிலலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். நேத்திக்கு கூட ஷூட்டிங் முடிச்சுட்டு இதை பற்றி பேசும்போது கூட அவருக்கான சில விஷயங்கள் சொல்லுவார்ல, அமீரின் மௌனம் பேசியதேன்னு நீங்கள் போடலை, அபராஜித் ஃபிலிம்ஸ் போட்டிருந்தாரு. இல்லை அபராஜித் ஃபிலிம்ஸ் வழங்கும், சூர்யா நடிக்கும் அமீரின் அப்படின்னு. அவருக்கு அமீரின் மௌனம் பேசியதே இது என்னுடைய படம் தானே அப்படின்னாரு. அது ஆஸ் அ கிரியேட்டர் அவருக்கு இருக்கிற ஒரு பொசசிவ்னஸ். பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் டு மார்க்கெட் த ப்ராடக்ட். ஸோ அப்படியெல்லாம் பண்ணி ஒன்றும் மார்க்கெட் ஆகலை. அப்புறம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு தான் வி மேட் இட் வெரி பிக். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கோ டு அமீர், சூர்யா, லைலா, ட்ரிஷா, நந்தா, வெரி சைலண்ட் பர்ஃபார்மர், அமேசிங் கை. ஸோ எல்லாருடைய டீம் ஒர்க் தான் இது. ஸோ படம் ரீரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி இதை கொண்டாடலாம் அப்படின்ட்டு. வாழ்த்துக்கள். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திரும்பவும் உங்கள் 3 பேரோட கூட்டணியில் ஒரு படம் வரணும். ஆல் தி பெஸ்ட். அதுக்குமே ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. இது ஒரு ஜென்சி கிட்ஸுக்கான படம். நிச்சயமாக அவங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ அதனால் அனைவரும் வருக, ஆதரவு தருக. நன்றி சார். நன்றி. உங்கள் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.